தமிழகத்திலும் சரி, சென்னைக்கு அருகில் சரி, மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களில் ஒன்றுதான் வல்லக்கோட்டை முருகன் கோவில். வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை என்ற சொல் வழக்கே இந்த கோவிலின் பெருமை பற்றி சொல்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க வல்லக்கோட்டை முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத அரிய ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்குள் அமைந்துள்ள வல்லக்கோட்டை ஸ்ரீ முருகன் கோவில் பெரும்பாலானவர்கள் அறிந்த ஒரு கோவில்தான். இருந்தாலும் இக்கோவிலின் சிறப்பு மகிமை பற்றி பலருக்கும் முழுமையாக தெரியாது. வல்லக்கோட்டை முருகனை தரிசித்தால் என்னென்ன நன்மைகள், மாற்றங்கள் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு புகழ்பெற்ற முருக வழிபாட்டுத் தலம். இங்கு கருவறையில் முருகப்பெருமான் 7 அடி உயரத்தில் வள்ளி தேவசேனாவுடன் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். பக்தர்கள் அன்புடன் இம்மூர்த்தியை கோடையாண்டவர் என்றும் அழைக்கிறார்கள். கோவில் பற்றிய விவரங்கள். மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. தல விருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் அல்லது இந்திர தீர்த்தம். சிறப்பு: முருகனுக்கு எதிரே இரட்டை மயில், 5 நிலை ராஜகோபுரம், அர்த்த மண்டபத் தூண்களில் காமாட்சி தவம், ராமர் அனுமனை தழுவும் சிற்பம். உட்பிரகாரம்: அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் திருமேனிகள். வல்லன் கோட்டை வல்லக்கோட்டை ஆன கதை. வல்லன் என்ற அசுரனை முருகப்பெருமான் வதம் செய்த பின் அவன் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டதாக ஐதீகம். அவனின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஊருக்கு வல்லன் கோட்டை என்று பெயர் வைத்தார் முருகன். காலப்போக்கில் அதே பெயர் மருவி வல்லக்கோட்டை என அழைக்கப்பட்டது. வஜ்ர தீர்த்தத்தின் அதிசயம். தேவராஜன் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை இங்கு நிலத்தில் ஊன்றி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினான். அந்த நீரால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெற்றான் என்பது ஐதீகம். அதனால்தான் இந்த தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் அல்லது இந்திர தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இழந்த செல்வம் மீளும் வழிபாட்டு நம்பிக்கை. வியாழக்கிழமை முருகனுக்கு வைரம் பதித்த வேல் சார்த்தப்படுகிறது. வியாழன் இரவு ஆலயத்தில் தங்கி வஜ்ர தீர்த்தத்தில் நீராடி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்தால் வல் வினைகள் நீங்கி மன அமைதி, வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. 7 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதமிருந்து முருகனை வழிபட்டால் இழந்த செல்வம், வாய்ப்புகள், நிலை மெல்ல திரும்பும் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை. அருணகிரிநாதர் திருப்போரூர் தரிசனம் முடித்து திருத்தணி செல்ல எண்ணிய போது இரவிலே கனவில் கோடைநகர் குமரன் தோன்றி வல்லக்கோட்டையினை மறந்தனேயே என்று கூறி மறைந்துள்ளார். கண் விழித்த அருணகிரிநாதர் திருத்தணி செல்லும் முன் வல்லக்கோட்டைக்கு வந்து 8 திருப்புகழ் பாடல்கள் பாடி முருகனை மகிழ்வித்தார். இலஞ்சி தேசத்து பகீரத மன்னன் அகந்தையால் நாரதரை அவமதித்ததால் நாடு, செல்வம் அனைத்தையும் இழந்தான். தவறை உணர்ந்து துர்வாச முனிவரிடம் சரணடைந்தான். அப்போது வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபடு என்று அறிவுறுத்தினார். அவ்வாறு வழிபட்டு பகீரதன் அழியாத செல்வமும் ஞானமும் பெற்றான் என்பது ஐதீகம். நேர்த்திக் கடன்கள். பால்குடம், முடிகாணிக்கை, காது குத்துதல் ஆகியோர் வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடனாக செய்வது வழக்கம். திருமணத்திற்காக இக்கோவிலில் வந்து வேண்டிக் கொள்பவர்கள் அதிகம். திருவிழாக்கள். கந்தசஷ்டி விழா, மாதாந்திர மற்றும் ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தமிழ் புத்தாண்டு ஆகியவை இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாக உள்ளது.